வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி டேஸ்டியான பூண்டு வெங்காயம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி, இதான் நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட். இங்கே வேணும்னா கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை. ஆனால் மோஸ்ட்லி குக்கிங் எல்லாமே கோகோனட் ஆயில் பண்ணுறதுனால நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை மிளகாய் ஒரு 4 இல்லை 5 சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க. நல்லா பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கணும். இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நமக்கு வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்கி வருதோ அந்தளவுக்கு அந்த குழம்பு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்க வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு சேர்க்குற கிளிப்பு வந்து இதில் நான் ஆட் பண்ண மறந்துட்டேங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த பூண்டு சேர்த்து பூண்டும் நல்லா வதங்கி வர மாதிரி பார்த்துக்கணும். இதில் வந்து சில பேர் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிப்பாங்க. சால்ட்டை ஆட் பண்ணி வதக்கினா சீக்கிரம் வதங்கிரும்பாங்க. ஆனால் நான் வதக்கலை அந்த மாதிரி. நான் வெறும் ஆனியன் மட்டும்தான் போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கியாச்சு. நீங்கள் இப்போ பார்ப்பீங்க நல்லா இருக்குது பாருங்கள். வெங்காயம்லாம் சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சுல்ல. இதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன், ஏன்னா வந்து நான் புளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அதனால எனக்கு புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பிடிக்கும். அதனால் நான் புளியில் வந்து உப்பு போட்டிருக்கிறதுனால நான் இங்கே வந்து உப்பு போடலை. அதுவும் இல்லாமல் அதனால ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்க விடுங்க. நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே குழஞ்சி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டுட்டு இதை மூடி வச்சிட்டிங்கன்னா அது வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரியான தூள் தான் போட்டிருக்கேன். நான் ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் இன்னொரு பொடி, இதில் வந்து இந்த ஜீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகாய், அப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அரைச்ச பொடி இது. இதில் ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா அது ஆயிலே வந்து குக் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஆயிலே குக் பண்ண விடுங்க. நல்லா ஆயிலே குக் ஆகி வரணும். இப்போ பார்ப்பீங்க அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், இப்போவே அதை வந்து சாப்பிட்றலாம் போல் இருக்குது. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ காரமோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் அதிகம் காரம்லாம் போட மாட்டேன், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலாக அது எவ்வளோ புளி எடுத்து போட்டிருக்கேங்கிறத காட்ட மறந்துட்டேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ புளி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் பார்த்து இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் சாப்பிட போகிறேன். சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன். அதனால் எனக்கு கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். இதுவே எனக்கு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வரைக்குமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் போதும். நான் ஆக்சுவலாக வந்து இந்த புளி கரைசையிலே நான் அதில் உப்பு போட்டேன். அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன். நான் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ நான் போட்டிருப்பேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் வந்து ஆயில் பிரிஞ்சு வரும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்குங்க. அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. நீங்கள் இப்போவே பார்க்கலாம். உங்களுக்கு பாருங்கள், அந்த லைட்டாக அந்த ஓரத்துலலாம் ஆயில் தெரியுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த ஆயிலெலாம் அந்த ஓரத்தில் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இதை வந்து இப்போ அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு
ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அழகாக வந்திருக்குங்க. இந்த ஆல்ரெடி நான் போட்ட பொடி மறுபடியும் போடுறேன். ஏன்னா இது வந்து லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது போடும்போது நல்ல ஸ்மெல்லு வரும். ஏன்னா இதில் கருவேப்பிலை எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். ஸ்மெல்லு வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழம்பும் கொஞ்சம் திக்காகிடும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆளுங்கிறதுனால இவ்வளோலாம் என்னால் சாப்பிட முடியாது. அதனால் இந்த குழம்பு கொஞ்சம் திக்காகிடும், நல்லாயிருக்கும். நான் இப்போ அதை வந்து இப்போ பொடி போட்டுட்டு இதை மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நான் அப்படியே வச்சுடுவேன். குழம்பு அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். சரி வாங்க நம்ம அடுத்ததாக வந்து இதுக்கு என்ன தொட்டுக்க சாப்பிட்லான்னு எனக்கு பிளான் பண்ணப்போ ஆம்லேட் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இப்போ நான் ஆம்லேட் பொரிக்க போகிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் போட்டுக்கோங்க. இதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா என்கிட்ட அது மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து ஆனியன், பச்சை மிளகாய், முட்டை, உப்பு எல்லாம் பீட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும். அந்த ஆம்லேட்டில் வந்து நான் சோம்பு போட்டுப்பேன் எப்போவுமே. இன்றைக்கி வந்து இல்லாத பட்சத்துக்கு என்னால் போட முடியலை, அதனால் சோம்பு இல்லை. நீங்கள் வேணால் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். 2 முட்டை போட்டிருக்கேன். பத்துமா என்னன்னு தெரியல, பேனில் பத்துன்னு நினைக்கிறேன். பத்தாட்டினாலும் நம்ம பற்ற வைக்கணும். சரியா? ஓகே, இந்த மாதிரி நான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா மேலே வந்து வெந்துடும். உங்களுக்கு திருப்பும் போது வந்து அவ்வளோதான் உடஞ்சிராது, கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கும். ஒரு 60% அடிப்பகுதியில் வெந்திருக்கும். ஸோ நீங்கள் திருப்பும்போது வந்துடும். அங்கே பாருங்கள், அப்படியே குழம்பு பாருங்கள், குழம்பு கொதிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஆக்சுவலாக அந்த தண்ணிலாம் வற்றிட்டு ஒரு நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்களேன். இப்போ நம்மளுடைய ஆம்லேட்டும் வந்து இங்கிட்ட ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட போகிறோம். இதுதான் இதில் பெரிய டாஸ்கே. திருப்பி போடுறது தான் இதில் பெரிய டாஸ்கே, சீரியஸாக. ஏன்னா நம்ம வேறு பெருசாக போட்டோமா கொஞ்சம் கனமாக என்னாச்சுன்னு தெரியல, சடனாக வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. வாவ், திருப்பி போட்டாச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு. உடையவெலாம் இல்லை, நான் வேறு பயந்துட்டேன் உடஞ்சிடுமோன்னு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்துடும். நீங்கள் இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து கம்மி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும் 2 சைடும். இப்போ நம்ம வந்துட்டு குழம்பு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். வாவ், குழம்பு எவ்வளோ சூப்பராக திக்காக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாதம், ஆம்லேட், குழம்பு எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.